ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்லேயே ஈரா அவங்க அத்தையும் அத்தை பையனையும் சமாளிச்சுட்டு இருக்கும் போது அந்த மேனேஜர் பையன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். வாங்க நம்ம 2 பேரும் கிளம்பலான்னு. கிளம்புற நேரத்துக்கு தான் கரெக்டா கார் கிட்ட வந்து உங்க ஒய்ஃப் எங்கன்னு கேக்குறான். இவங்களா ஒய்ஃபா அப்படின்னு ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இவன் போன் எடுக்கலன்னு ஹீரோயினும் எதிரில வந்து நிக்கிறா. மாட்டிப்போமோன்னு ஹீரோக்கு அள்ளு விட்டுட்டு இருக்கு. அதுக்குள்ள கையிலே டான்ஸ் ஆடுற மாதிரி சிக்னல் தரான், இங்க இருந்து ஓடிடுன்னு. இவளுக்கோ தத்தியா இருக்கா, அது கூட புரியாம என்ன சொல்றான் இவன அவனையும் ஊத்து பாத்துட்டு இருக்க. சித்தியும் தம்பியும் தூரத்துல இருந்து பார்த்ததுனால பெருசா அவங்களுக்கு அடையாளம் தெரியல என்னன்னு தெரியல. ஆனா ஹீரோ சிக்னல் தர்றத மேனேஜர் பாத்துட்டான். அவன் திரும்பி பார்க்க போறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வில்லங்கத்தை நம்மளே விலை கொடுத்து வாங்க கூடாதுன்னு முகத்தை மறைச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடுவா. போன வேற தாழ போட்டுட்டு போயிடுறா. மேனேஜரும் என்ன சார் அந்த பக்கமா போகணும்னு கேட்க வரீங்களான்னு கேட்க ஹீரோவோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீங்க வாக்கிங் ட்ரையல் தானே செக் பண்ணணும்னு சொன்னீங்க, வாங்க நம்ம அங்கேயே போலான்னு எப்படியோ சமாளிச்சு அந்த மேனேஜர் பையில அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டான். அதைக்கு பெருசா அவன் பேசின விஷயத்த பத்தி எல்லாம் அக்கறை இல்ல. அவங்க மடியில இங்க இருக்க ஒரு சேர்மனை பாக்குறதுக்காக கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அந்த கிஃப்ட் அவன் பார்த்து எதனா கண்டுபிடிச்சிருப்பானான்னு பிள்ளை கிட்ட கேட்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லமா, கண்டுபிடிச்சாலும் என்ன, எப்படியும் பாட்டி கிட்ட இருந்து அவனுக்கு உண்மை தெரியதானே போகுது, அதுக்கே எவ்வளவு பயந்துட்டு இருக்கீங்கன்னு அதுக்கு வாயை மூடுற. அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பையும் உங்ககிட்ட இருந்து தட்டி பறிக்க பாப்பான். தெரியாம இருக்க வரைக்கும் நல்லதுன்னு சொல்ல அந்த சேர்மனை பார்க்க அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இவளுக்கு வேற அந்நேரத்துக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. அந்த போனை எடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, ஆனா சுத்தமா எடுக்கவே முடியல. அதுக்குள்ள இந்த கார் வேற பக்கத்துல வருது, தேவையில்லாத பிரச்சனை உண்டாகுமோன்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டா. அத்தக்காரி சரியான ஊர் நோட்டீஸா இருப்பாப்பல. அவளோட போன் தான் அடிக்குதா, அதே ரிங்டோன் தான் கேக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அவளோட போன் இல்ல. அப்ப ரோட்ல விழுந்து கிடக்க போன் போல. நான் உடனே போய் எடுக்கிறேன்னு எடுக்கிறாங்க. அவங்க பையனே சொல்றேன், ஏமா சரியான ஊர் நோட்டீஸா இருக்கு, உனக்கும் அதுக்கு என்னமா சம்பந்தம், விட்டவங்களே எடுத்துப்பாங்கம்மா, உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னா. இல்ல அப்படிலாம் விடக்கூடாதுரா, பாவம் யார் விட்டாங்களோ தெரியல, அவங்களே போன் பண்ண ஒரு வார்த்தை எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த காலை ஜஸ்ட் மிஸ்ல அட்டன் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள கால் கட் ஆகிட்டு போன தொலைச்சவங்களும் மேபி இங்கதான் பக்கத்துல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த நேரத்துக்கு தான் அந்த டாக் ஹவுஸ்ல ஹீரோயின் காலை உள்ள இழுத்திருப்பா. அதை பார்த்துதான் அப்ப அங்கதான் அந்த பொண்ணு ஒளிஞ்சிருக்க போலன்னு அங்க வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. இவ ரலையுமே வந்தாலும் சரி முகத்தை மட்டும் காமிக்க மாட்டேன்னு முடியெல்லாம் முன்னு கூட எடுத்து போட்டுக்கிட்டா. இல்ல இது உங்க போனான்னு கேக்குறதுக்கு தான் வந்தேன்னதும் பேய் பிடிச்சவ மாதிரி எழுந்து வரா. இவங்க 2 பேருக்குமே பயங்கர பயமா தான் இருக்கு. அவ பண்றதெல்லாம் பார்த்தா போன கொடுங்க நான் தான் கீழே போட்டுட்டுன்னு வாங்கிட்டு அங்க இருந்து முகத்தை மறைச்சுக்கிட்டே ஓடிட்டா. அவங்க பையன்கிட்ட போய் தான் புலம்பிட்டு இருக்காங்க, என்னடா இவ பார்க்கவே சைக்கோ மாதிரி இருக்கா, இவளுக்கு எல்லாம் இந்த ஏரியால யாரா வீடு கொடுத்திருப்பான்னதுக்கு நம்மளுக்கு இப்ப அதுவா முக்கியம், வாங்க போலான்னு அவன் அங்க இருந்து கூட்டு போயிட்டான். வீட்டுக்கு போன ஹீரோயினுக்கு கால் பண்ணி, ஆமா நீ எங்கிட்டுக்குள்ள போய் ஒளிஞ்ச, உன்னை யாராலுமே கண்டுபிடிக்க முடியலன்னு கேட்டா. நாய் வீட்டுக்குள்ள போய் நாய் கூட இருந்தேன்னு சொன்னா மானம் போகுமேன்னு. இல்ல நான் அதெல்லாம் எப்படியோ சமாளிச்சு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டேன். ஆமா அவங்க எல்லாம் யாருன்னு விசாரிக்கவே இவனும் என் சொந்த பந்தம் தான், அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிருக்கும், ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ தப்பிச்சிருக்கும், இதுக்காக தான் நான் சொல்றேன் நீயுமே அங்க தங்காது, உனக்கு தெரிஞ்ச யாருன்னா பார்த்தாலும் உனக்கும் பிரச்சனை தானேன்னு கேட்க இவளும் நீ சொல்ற விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது, நானும் அங்க தங்க போறது இல்லங்கிறா. இவனும் உன்னோட பழைய வீட்டுல இருந்து உன்னை வெளியில போக சொல்லிட்டாங்க, அப்ப என்ன பண்ண போறேன்னா, இல்ல எனக்கான வேற ஒரு இடத்த தேடிட்டு இருக்கேன், கிடைச்சிச்சுன்னா அங்க மூவ் ஆகிடுவேன், அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லவே சரி அப்போ ஓகே, உனக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, 2 பேரோட டீலிங்குமே முடிஞ்சிருச்சு, ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்ல இவளும் ஆமா எனக்கும் புரியுது, நீங்க பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ, மறுபடியும் நான் கண்டிப்பா உங்களை கூப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. இவளுக்கு வெறுப்பா தான் இருக்கு, ரொம்ப ரூடா ஒரு மாதிரி பேசுறானேன்னு. பட் இருந்தாலும் அவன் இல்லைன்னா இந்த வீடே கிடைச்சிருக்காது, சீக்கிரம் அதை வித்து அம்மாவோட கடனை அடைக்கணும், நம்ம வாழ்க்கையவே காப்பாத்திருக்கா, அவனை நம்ம திட்டக்கூடாது அப்படின்னு ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயமும் இவளுக்கு இருக்கு. பாட்டிக்கு கொஞ்சம் பிபி சுகர் அதெல்லாம் செக் பண்றதுக்காக இந்த டாக்டர் பிள்ளையா அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு அந்த பொண்ணு சொல்றா. பாரு அதுக்குள்ள நீ இவ்வளவு வளர்ந்து எனக்கே நீ அட்வைஸ் பண்றல, குட்டி பிள்ளையா இருந்தா உனக்கு கல்யாண வயசே வந்துருச்சான்னு கேட்க அவங்க அப்பா, ஆமா சின்ன வயசுல இருந்து உங்க பேர மேல மட்டும்தான் என் பொண்ணுக்கு கண்ணா இருக்கு, வேற யாரையும் பார்க்கவே மாட்டாளேன்னதுக்கு அவங்களே கேட்டாங்க, ஏண்டி சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நீ அவனை காதலிச்சிட்டு இருக்கங்கிற, அப்ப அவனுக்கு எதனா இன்ட்டு கொடுக்க வேண்டியதானே, நீ எந்த அளவுக்கு அவனை பைத்தியக்காரதனமா லவ் பண்ணிட்டு இருக்கன்னு நீ எதுவுமே சொல்லாம இருந்தா அவனுக்கு எப்படி புரியும், நீ ஏன் எதனா முயற்சி எடுன்னு சொல்ல, அப்ப நீங்க எங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்றீங்களா, நான் உங்களுக்கு மருமகளா வந்தா பிரச்சனை இல்லையான்னு கேட்க அவங்க அது எனக்கு கண்டிப்பா சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும்மா, நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன், நீ என் மருமகளா வந்தான்னு சொல்ல அவ்வளவுதான், இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் ஏற்பாடு பட்டாச்சு, நான் அவரை கரெக்ட் பண்றேன், சீக்கிரமே உங்களுக்கு குட் நியூஸ் சொல்றேன்னு சொல்ல பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நம்ம சம்மந்தி ஆக போறோம்னு இந்த இயர் 2லயே கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிற அளவுக்கு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பிள்ளை அவனை ஒன் சைடா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ வருவானான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவன் வந்ததுமே அப்படியே எதாச்சா மீட் பண்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ண, அவனும் நம்மளுக்கு கீழே வேலை பாக்குற பிள்ளை தானே அப்படின்னு அவ எடுத்திருக்க ஃபுட்டுக்கும் இவன் பே பண்றான். வாண்டடா வலிஞ்சு பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அதை சுத்தமா கண்டுக்கவே இல்லை. அப்பதான் தம்பி எதிரில மாட்டான். அவனை தனியா கூட்டு
கூட்டு போயிட்டு நீ சொன்ன மாதிரி நான் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிட்டேன், உனக்கு தெரியும்லன்னு கேட்க அவன் நான் கூட பார்த்தேன் அண்ணா, வேற லெவல்ல வேலை பார்த்திருக்கப்போ, ஆனா எப்படி இதெல்லாம் பண்ற, தம்பிக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்லன்னா நீயே கண்டுபிடிச்சுக்கூடான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். கடைசியா தம்பிக்கு ஒரு டவுட் வருது, உனக்கு முன்கூட்டியா அந்த பொண்ணு தெரியுமா என்ன, அதனாலதான் ஈஸியா உனக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாலான்னு கேட்க ஹீரோக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் எனக்கு இப்படா தெரியும், நானே இப்பதான் கொரியாக்கு வந்திருக்கேன் 3 வருஷத்துக்கு அப்புறம், எல்லாம் டேலண்ட்டை வச்சுதான் வாங்கினேன்னு சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புவா. தம்பி நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே போறல, அப்படியே விழுந்து சில்ற வாரியா இல்லையா பாருன்னு சபிக்கிறேன். இவன் சாபம் கூட பழிக்குது. அந்த நிமிஷமே அவன் விழுந்து வர்றான். அப்படியே திருப்பி அத்தையோட புருஷங்கிட்ட காமிக்கிறாங்க. அவர்கிட்ட அந்த கம்பெனில வேலை பார்க்குற பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தர் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு. இவங்க கம்பெனில இருந்து ஜே கன்சல்டேஷன் ஒரு கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட போட்டிருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே யூஎஸ்ல சேல் பண்றதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி அவங்க ஹெல்ப் பண்றதா தான் காசு வாங்கியிருக்காங்க. இவங்களுக்குன்னு யூஎஸ்ல தனியா ஃபேக்டரி எல்லாம் பில்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமா அமௌண்ட் வாங்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இப்ப இவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, அதுல அவங்க குறிப்பிட்டிருக்க அமௌண்ட் தாண்டி எக்ஸ்ட்ராவா நிறைய கம்பெனி சார்பில் இருந்து அவங்க எடுத்திருக்காங்க. அப்ப அந்த பணத்தை ஃப்ராடு தனமா யூஸ் பண்றதுக்காக தான் எடுத்திருக்காங்க. இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னதுமே அங்கிளோட மூஞ்செல்லாம் மாறுது. அப்ப இவரும் திருட்டு பையன் தான், இவர் தான் ஏதோ வேலையை பார்த்து விட்டுருக்காரு. உடனே கேட்கறதே இந்த விஷயத்த பத்தி வேற யார்கிட்டனா நீ சொன்னியான்னு கேட்டா அந்த எம்ப்ளாயும் இல்ல சார் நான் உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமா மத்தவங்க கிட்ட சொல்லலாம்னு இருக்குன்னு சொல்லும்போது இதுதான் நல்ல விஷயம், இப்போதைக்கு நீ போய் வேற யார்கிட்டயுமே சொல்லாத, அப்புறம் கம்பெனில ஒரு நிம்மதி இல்லாத நிலை உருவாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, நான் மத்தது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நம்பிக்கை கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. எங்கிருந்து பெருசா மாட்டிக்க போறோமோன்னு பயங்கரமா பயத்துலதான் இருக்காரு. ஹீரோயினும் அவளுக்கு ஏத்த ரூம சர்ச் பண்ணி பாக்குறா. வாடகை கூட கட்டிடலாம் போல, அட்வான்ஸ் தான் கொள்ள அளவுல கேக்குறாங்க. அவ்வளவு பணம் இருந்துச்சுன்னா நான் இப்ப இருக்க வீட்லயே கொடுத்து இருப்பேனே, இப்போதைக்கு ஃப்ரெண்டுங்க யார்கிட்டனா கேட்கலான்னு இவளுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இருக்கா. அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி கேக்குறா, உன்னோட வீட்டுல தங்க முடியுமா, நீ மட்டும் தான் சியோல்ல இருக்கன்னு. ஆனா அந்த பொண்ணும் இல்லடி நான் எப்பயோ அங்க இருந்து மூவ் ஆகிட்டேன், நான் இப்ப ஆர்மிலே ஜாயின் பண்ணிட்டேங்கிறா. இவ சொல்லாம கொள்ளாம என்னடி பண்ணி வச்சிருக்க, ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலனா, வேலை கிடைச்சா சொல்லி இருந்திருப்பேன், ட்ரை பண்ணும்போதே சொல்ல வேணான்னு தான் பொறுமையா வெயிட் பண்ண, இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆமா உனக்கு தான் கல்யாணம் ஆகி அதுக்கு வீடெல்லாம் கொடுத்துருப்பாங்களே, அந்த வீட்டுக்கு போய் நீ தங்கலையான்னு கேட்டா அது பெரிய கதை, அது இன்னொரு நாள் சொல்றேன், இப்ப எனக்கு நேரம் இல்லைன்னு காலை கட் பண்ணிட்டா. அப்பதான் அங்க போஸ்டர் எல்லாம் ஒட்டியிருந்திருப்பாங்க, ஒரு ஹோட்டல்ல அட்வான்ஸ் இல்லாம நீங்க எவ்வளவு நாள் வேணா ஸ்டே பண்ணிக்கலாம், டெய்லி பேஸ்ல காசு கொடுத்துன்னு போட்டிருக்கோம், இப்போதைக்கு அது மட்டும் தான் ஒரு நல்ல ஆப்ஷனா தோணுவே. இவ அந்த ஹோட்டலுக்கும் கிளம்பி வர, வாசல்லே சகுனம் சரியில்லை, அது ஒரு மாதிரியான ஹோட்டல்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இருந்தாலும் 3 மாசம் தானே பல்ல கடிச்சிட்டு இருப்பமேனு மாடிக்கு வந்தா பக்கத்து ரூம்காரன் ஒரு போதக்கையா இருப்பான் போல, அவன் ஒரு மார்க்கமா பாத்துட்டு போறான். பயத்தெல்லாம் உள்ளார அடக்கி வச்சுக்கிட்டு அந்த ரூமுக்கு வந்து பார்த்தா ரூம் ஓகேவா இருக்கு. அந்த பெட்டை பார்த்துட்டு இதுல நான் தூங்குவனான்னு கூட தெரியலையே, இவ்வளவு கன்றாவி இடத்துல மனுஷன் தங்குவானாங்கிறா. பார்த்தா நல்ல 9 மணி வரைக்கும் தூங்குற அலாம கூட கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் லேட் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு கடகடன்னு அங்க இருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக வந்திருக்கா லோகோவை. அது ஒரு ஹாஸ்பிட்டல். அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த டாக்டர் பிள்ளையும் இருப்பா. மறுபடியும் உங்களுக்கு எதனா உடம்பு முடியலன்னு கேட்க இவ இல்ல நான் வேலை விஷயமா வந்தேன்னதோ வாங்க காஃபி குடிக்கலான்னு வெளில கூட்டு வந்திருக்கா. அவகிட்ட உடம்பு எப்படி இருக்கு ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு கூடவே ஹீரோவையும் இவளையும் பத்தி விட்டு போட்டு பாக்குறா. ஆமா நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் தான் மீட் பண்ணீங்களாமே, அன்னைக்குதான் இந்த விபத்து ஏற்பட்டுச்சான்னு கேட்க இவ்வளவு ஆமா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு விபத்து ஏற்படும்னு, நான் எவ்வளவு சொன்னேன் இல்ல நானே பாத்துக்கிறேன்னு, ஆனா அவர் தான் ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும்னு என்னை கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பே பண்ணது இல்லாம வீடு வரைக்கும் கொண்டு வந்து மறுபடியும் விட்டு போனாரு. நான் ரொம்ப முட்டாள்தனமா நடந்துகிட்டேன்னு அப்புறமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சுங்கிறா. இவ்வளவு அவன் எப்பவுமே அப்படித்தாங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப கேரிங்கா இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க நிறைய வாட்டி அவனை கான்டாக்ட் பண்ணீங்களாமே, கூடவே ஹஸ்பண்டா இருக்க முடியுமான்னு கேட்டீங்களா, அது உண்மையானு கேட்டது ஹீரோயின் அட வழங்காதவனு இதெல்லாம் போயாடா ஒப்பிப்ப இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது தெரியலையேன்னு முழிச்சிட்டு இருக்கா. அவ்வளோ நீங்க தப்பா நினைக்காதீங்க, நாங்க 2 பேரும் பயங்கர க்ளோஸ், என்கிட்ட ஒரு விஷயத்த கூட அவன் மறைச்சது இல்லையா, அதனாலதான் இதை பத்தியும் சொல்லிட்டா, நீங்க அப்படி எதனா கேட்டீங்களான்னு கேட்க இவ்வளோ ஐயோ நான் சரியான பைத்தியங்க, இப்படிதான் போற வரவங்க கிட்ட எல்லாம் கேவலமா ஜோக் அடிச்சிட்டு இருப்பா, அதுக்கு நான் பேர் போனவன், இது மட்டும்தான் சொன்னாரா இல்ல வேற எதுனா உங்ககிட்ட சொன்னாரான்னு கேட்க அவ்வளோ இல்லங்க இது மட்டும்தான் சொன்னாருன்னு சொல்றா. அப்பதான் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, அட்லீஸ்ட் நடிச்ச விஷயம் எதை பத்தியும் சொல்லலையேன்னு. ஹீரோ கம்பெனிக்கு புதுசா இவங்க லான்ச் பண்ண போற ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ஹீரோயினே டிசைனரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவளும் எல்லாத்தையுமே பிரசன்ட் பண்றதுக்காக அங்கதான் வந்திருக்கா. இவங்க கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் ஓகே ஆனதுனால இவங்க டீம் டின்னர்ல ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டையுமே கூப்பிட்டு விட்டுருக்காங்க. இந்த பிள்ளைய இன்டர்ன் பிள்ளைன்னு வச்சுப்போம், அவதான் பயங்கர ஸ்பீடா இருக்கா. ஹீரோ கிட்ட உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க அவனும் இல்லம்மா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்றான். மறுபடியும் அப்ப உங்களுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஐடல் டைப் யாருன்னா இருக்காங்களான்னு கேட்டா ஹீரோ இப்போதைக்கு எனக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னே சொல்லிட்டு இருக்கான். நல்லா பேசிட்டு இருப்பாங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பையனுக்கு வீடு வாங்கணும்னு டாபிக் அந்த பக்கம் டைவர்ட் ஆகுதா. அப்பதான் அந்த ஊர்ல இப்போதைக்கு பெருசா நடந்த ஒரு நிகழ்வுனா ஹீரோயினுக்கு வீடு கொடுத்தாங்கல்ல, அந்த கம்பெனி
சோனியோட ப்ரோக்ராம் தான். அத பத்தின டாபிக் வரவே அந்த வின்னர் யாருன்னு செக் பண்ணலாம்னு போன் எடுக்கிறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் டைவர்ட் பண்றான், ஹீரோயின் ஒரு பக்கம் டைவர்ட் பண்றா. இதுல அந்த பையன் இருங்க நானே செக் பண்றேன்னு நேம படிக்கலான்னு வரான். ரெண்டு பேருக்கும் உசுறு இல்ல. ஐயோ படிச்சிருவானு பயந்துட்டு இருந்தா இவங்க தான் ஆல்ரெடி சொல்லிருப்பாங்களே நேம் மாத்தி போடுங்கன்னு. இவங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே நேம் மாத்தி தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த போட்டோ பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரியே ஏன் தோணுதுன்னு உத்து பார்த்துட்டு இருப்பா. அதுக்குள்ள ஹீரோ சாப்பாடு எடுத்து திணிச்சிட்டு நம்ம என்ன இந்த வேலைக்கு அப்பா வந்தோம், சாப்பிட தானே வந்தோம், அததான் ஃபர்ஸ்ட் பாக்கணும்னு எப்படியோ சமாளிச்சுட்டான். ஹீரோயின் பயங்கரமா குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்ல நின்னுட்டு இருப்பா. கூடவே அந்த ஆன்ட்டி நீங்க எங்க கூட டின்னருக்கு வாங்க அது இதுன்னு கூப்பிட்டுட்டு வந்தவங்க இப்ப கேவலமா நீ பில் பே பண்ணிட்டுறியா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு ஐஸ் எல்லாம் வச்சுட்டு இதை கேட்கவே ஹீரோயினுக்கு காண்டாயிட்டு. என்ன இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறாங்க, இதுக்காக தான் இவ்வளவு டைலாக் பேசினாங்களோன்னு அவளும் இருக்க எல்லா கார்டும் எடுத்து கொடுக்குறா. கார்டுல அம்மஞ்சல்லி இல்ல, எல்லாமே டிக்ளைன் வந்துட்டு இருக்கு. இவ தேடிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோ அவனே வந்து பே பண்ணிட்டா. அப்படியே அந்த லேடி நீங்க ஏன் சார் பே பண்றீங்க, அவங்க தான் சொன்னாங்க நானே பே பண்ணிக்கிறேன்னு. அப்படியே நீங்க வந்து கொடுத்தா என்ன சார் அர்த்தம், அவங்கள நம்ம அவமதிக்கிற மாதிரி இல்லையான்னு கேட்க இப்ப நீங்க பண்றதா அவமதிக்கிற மாதிரி இருக்கு, நம்ம தானே அவங்கள கூட்டிட்டு வந்தோம், அப்ப நம்ம தான் பே பண்ணணும், இப்படி பண்ணாதீங்க வாங்கன்னு வெளில கூட்டு வந்துட்டா. மத்த ஸ்டாஃபுங்கிட்டலாம் கார்டு கொடுத்துட்டு நீங்க வேற எங்கன்னா போய் குடிச்சு கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நான் கிளம்புறேங்கிறா. ஆனா அந்த லேடி ஹீரோயினையும் கூப்பிடுறாங்க, அவ இருந்தாதான் நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கு நான் கூப்பிட்டு போறேன்னு. ஹீரோ இல்ல வேண்டாம் அவங்க ஆல்ரெடி ரொம்ப குடிச்சிருக்காங்க, நான் அவங்கள வீட்டுல டிராப் பண்ணிக்கிறேன், நீங்க மட்டும் போங்கன்னா கேட்காம பிடிவாதமா ஹீரோயின் அங்க வந்து இழுத்துட்டு போக பாக்குறாங்க. ஹீரோவும் அவ கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்கன்னு நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு கண்ணாலே சிக்னல் காமிக்கவே அதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினும் வந்து கார்ல உட்காந்துட்டா. மோசமான லேடியா இருக்கும் போல. அடுத்து போற இடத்துக்காச்சு ஹீரோட காசை மிச்சம் பண்ணி அந்த பொண்ணை பே பண்ண வைக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லுது. இதுல ஹீரோயின் பாவமா நானும் அவங்க கூட போலான்னு ஆசைப்பட்டேன் தெரியுமான்னு கேட்க ஹீரோ ஆல்ரெடி நீ பாட்டு பெனாத்திட்டு கிடக்க, இதுல அவங்க கூட போய் இன்னும் எதனா உண்மையை உளறி கொட்ட பிளான் வச்சிட்டு இருக்கேன் என்னன்னு கேட்க ஆமா நான் தானே உளறி கொட்டுறேன், என்னதான் இருந்தாலும் உன்ன மாதிரி வளர முடியாது அப்படின்னு அந்த டாக்டர் பிள்ளை கிட்ட சொன்ன விஷயத்த ஃபுல்லா சொல்லாம லைட்டா இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி விடுறா. ஹீரோ நான் அந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணவே மாட்டேன், அதுவும் பண்ணாலும் ரேரா தான் இருக்கும், இப்ப கூட பாரு எங்கிருந்து நீ குடிச்சு எங்கன்னா விழுந்து கிடப்பியோன்னு தான் நான் குடிக்காம உன்னை பத்திரமா வீட்டுல சேர்க்கணுமேனு வந்துட்டு இருக்கேன், சரி வீடு மாறிட்டியா எங்க இருக்கு உன்னோட வீடுன்னு கேட்டா அந்த ஹோட்டலோட பேரையும் சொல்லி விடுறா. இவளால நடக்க கூட முடியல, இவன் தான் 5 மாடி கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்துட்டான், அங்க வந்த அப்புறம் தான் ரூமோட கீ கார்டை காணும், இப்பதான் 5 மாடி ஏறி வந்திருக்கேன், இதுல மறுபடியும் கீ கார்டுக்கு வேற போகணுமா, சரி இங்கனக்குள்ளவே கெட நான் போறேன்னா இல்ல நானும் வரேன்னு மல்லடிச்சிட்டு இருக்கா. எப்படியோ அந்த வழியிலே இவளை படுக்க வச்சுட்டு போய் ரிசப்ஷன்ல இருக்க ஆளையும் கூட்டிட்டு வரா. ஏன்னா அவங்க கிட்ட செப்பரேட்டா ஒரு கீ கார்டு இருக்கும்ல, அவங்க செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்களேன்னு அந்த ஆளும் வந்திருக்கான். என்ன இந்த பொண்ணு இப்படி மூச்சு முட்டை குடிச்சிருக்க சுயநினைவுலே இல்ல போலினா ஹீரோ வேற உள்ள போய் படுன்னு எழுப்புறான், அவன் எழுந்திருக்க மாட்டா, இவன் தான் கொண்டு வந்து உள்ள கிடத்துறான். இந்த ஆளும் போவாம ஹீரோயினே வெறிக்க பாத்துட்டு இருக்கா. என்னாச்சு நீங்க இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல இந்த கம்பல் விழுந்துச்சு அதை கொடுக்க வந்தேன்னு சமாளிக்கிறான். அதை வாங்கி வச்சுட்டு ஹீரோ அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம்னு பாக்குறான். ஆனா கண்ணாடியில செக் பண்ணி பார்த்தா அந்த ஆள் பாக்குற பார்வையே சரியில்லை, ஏன்னா அவளுக்கு சுத்தமா சுயநினைவும் இல்ல, இந்த ஆள்கிட்ட தான் கீ கார்டும் இருக்கு. அதனால கோவமா திரும்பி பார்த்தவன் என்ன உனக்கு எதனா சொல்றதுக்கு இருக்கா என்ன, எதுக்காக இவ்வளவு நேரம் இங்க நின்னுட்டு இருக்கேன்னு கேட்க இல்ல சார் குட் நைட் சொல்லதான் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இவனுக்கா அரை மனசா இருக்கு இவளை விட்டுட்டு கிளம்பலாமா வேணாமான்னு, ஆனா இவன் அங்க தங்க முடியாதுல்ல, சரி போய் தான் ஆகணுமேனு அங்க இருந்து கீழே வருவான். கரெக்டா இவன் போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு தான் அந்த ஆள் மாடிக்கு வரலான்னு பாக்குறான். இவனை பார்த்ததுமே பதறிட்டு சார் நீங்க கிளம்பிட்டீங்களா, இல்ல 203ல தண்ணி கேட்டாங்க அதை எடுக்கணும்னு தான் நான் வந்தேன்னு உள்ள போய் மறைஞ்சுக்கிட்டு ஹீரோ போறானா இல்லையான்னு வெளில வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்ததுமே மறைஞ்சுக்கிறான். இவளும் போதையில இருந்தவள் எழுந்து தண்ணி குடிக்கலான்னு பாக்குற, அதுக்கு கூட தெம்பு இல்லாம தள்ளாடிட்டு கிடக்கா. ஹீரோ சரி நம்ம பொழப்ப பாப்போன்னு அங்க இருந்து கிளம்பிட்டா. கீழே வந்ததுக்கு அப்புறமா தான் நோட் பண்றேன் ஹீரோனை கொண்டு போய் கடத்தும் போது கார் கீ அங்க விழுந்துருச்சு. சரி கால் பண்ணி கேப்பமேனு கால் பண்றான். அட்டன் பண்ணதுமே அவ கத்துற சத்தம் கேக்குது, ஐயோ அம்மானு. இவனுக்கு நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா அந்த ரிசப்ஷன்ல இந்த ஆள் மேலதான் பெருசா டவுட் இருக்கு. உடனே துடிச்சு புடிச்சு மேல ஓடி வந்து பாக்குறான். ஹீரோயின் ரூம் கதவும் திறந்திருக்கு. அந்த ஆள் வேற ஹீரோயின் கால் பக்கத்துல உட்காந்து கிடக்கான். அவனை போட்டு ஒரு அடி அடிச்சதுல மூக்குல இருந்து ரத்தமே ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயினும் இப்ப எதுக்கு அந்த ஆளை போட்டு அடிச்சிங்க என்ன நடந்துச்சுங்கன்னு கேட்க அவன் உன் காலை பிடிச்சிட்டு இருந்தான், நீ போதையில இருக்கும்போது ஒரு மார்க்கமாவே பாத்துட்டு இருந்தான், அதுக்காக தான் அடிச்சேன்னு. இல்ல நான் நூடுல்ஸ் ரெடி பண்றேன்னு என் கால்ல எல்லாம் ஊத்திக்கிட்டேன், அதனால அவன் எனக்கு மருந்து தான் போட்டுட்டு இருந்தான், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல இப்ப ஹீரோ மேல மிஸ்டேக் ஆயிட்டதுனால அவனும் மன்னிப்பு கேக்குறான். ஆனா ஹீரோயின் இதுக்கப்புறம் அங்க ஸ்டே பண்ண கூடாதுன்னு கட்டின காசுல கொஞ்சத்தை புடிச்சுக்கிட்டு மிச்சத்தை கொடுத்து அவளை அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டான். ஹீரோவும் நீ கத்துன சத்தத்துக்கு அந்த ஆள் தான் உன்னை ஏதோ பண்றான்னு நினைச்சு பயந்து நான் ஓடி வந்துட்டேன், ஏன்னா நீ பயங்கர போதையில இருந்த, அந்த தட்டு தடுமாறி எழுந்து போயிட்டு நூடுல்ஸ் சமைச்சு திம்பான்னு நான் என்னத்தை எதிர்பார்த்தேன்னதுக்கு ஹீரோயின் எனக்கு பசி நான் என்ன பண்றது, நீங்க அங்க வாங்கி வச்ச சாப்பாட்டை நான் எப்ப பே பண்ணணும்னு அந்த லேடி சொல்லிச்சோ அப்பயே எனக்கு பசி போயிட்டு, ஏன்னா பில்லு அதிகமாயிடுமோ நம்ம நிறைய சாப்பிட்டுங்கிற பயத்துல நான் ஒழுங்கா சாப்பிட கூட இல்ல, இப்ப என்னால நிலையா
தூங்க முடியாத அளவுக்கான பசியில இருக்கு, அதனால தான் நான் எழுந்து சமைக்க வேண்டியதா போயிடுச்சுன்னதும் ஹீரோ சாரி கேக்குறா. இவன் நீங்க ஏன் சாரி சொல்லிட்டு நான் தான் சொல்லணும், நான் இப்ப இருக்க நிலைமை அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலா இருக்கு, அதுல நான் மத்தவங்கள காரண கர்த்தாவா காமிச்சு விட்டு எஸ்கேப் ஆக விருப்பப்படல, அவ்வளவு கமிட்மெண்ட்ல சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோ நீ தான் பல மில்லியன் கணக்குல காசு வரப்போற ஒரு வீட்டுக்கே சொந்தக்காரியா இருக்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் உனக்கே எல்லாமே சொந்தமாக போகுது, அது வரைக்கும் சமாளிக்க கூடவா காசு இல்லைன்னு கேட்டா இல்ல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்குன்னு இந்த நடக்காத கல்யாணத்துக்காக நான் வாங்கின பல லோன் கட்ட வேண்டியது இருக்கு, எனக்குன்னு ஒரு எம்ப்ளாயி இருக்கா அவளுக்கு பே பண்ணணும், ஆபீஸ் ரெண்ட கட்டுறதுக்கே மூச்சு திணறிடுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காலில் இப்ப சுடுதண்ணி கொட்டிருக்கோம்ல அந்த காயம் பயங்கரமா வலிக்குது. ஹீரோ ரொம்ப இலகுன மனசுக்காரன் போல, அதை பார்த்துமே இவனுக்கு கஷ்டமா தான் இருக்கு, அவளுக்கு கூட்டிட்டு போயிட்டு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. ஏன் உனக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்க இந்த ஊர்ல யாருமே இல்லன்னு கேட்ட அப்படி ஒருத்தர் கூட கிடையாது, இருந்திருந்தா அங்க போய் தங்கி இருக்க மாட்டேனா, பரவாயில்ல இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் என்னோட ஆபீஸ்லயே தூங்கிக்கிறேன், நாளைக்கு எதனா நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்றா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வா என் கூடன்னு இவங்க ரெண்டு பேருக்கு சாரி ஹீரோனுக்கு ஒரு வீடு லாட்டரியில விழுந்துச்சுல அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கா. ஆனா சீக்கிரட்டா தான் உள்ள வராங்க, இப்போதைக்கு நீ இங்கதான் தங்குற அப்படிங்கிற விஷயம் அந்த மேனேஜர் பயலுக்கு தெரியாம பாத்துக்கோ, தெரிஞ்சா வேற எதனா பிரச்சனைகள் வரக்கூட வாய்ப்பு இருக்குன்னவே இவ கண்டிப்பா நான் தெரியற மாதிரி நடந்துக்க மாட்டேன், விடிய காலையில எழுந்து இங்க இருந்து கிளம்பிடுறேன், ராத்திரி லைட் கூட போடாம கூட தங்கிக்கிறேன், நீங்க சேஃபா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுட்டா. மாமங்காரன் காலையில வந்து இவர்கிட்ட பேசினால அந்த பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவன், அவனை மீட் பண்ணி நீயே இடைக்கிடைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா, ஏன் வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்கு, வீட்டுல பொண்டாட்டி புள்ள கூடயும் கொஞ்சம் நேரத்தை செலவழினவே அவரும் ஆமா சார் இந்த வீக்கெண்ட்ல தான் பையனை ஃபிஷிங்லாம் கூட்டு போகணும்னு பிளான் வச்சிருக்கேன்னு நல்லபடியா பேசுறாரு. இவன் இந்த ட்ரிங்க் எனக்கு சேருமன் தான் கொடுத்தாங்க, ஆனா எனக்கு ஆல்ரெடி நிறைய கொடுத்து நானே அதை ஸ்டாக் வச்சிருக்கேன், அதனால நீ குடி உனக்கும் எனர்ஜி தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லி அது எனர்ஜிக்கு குடிக்கிற மாதிரியான ஒரு ட்ரிங்க் தான் போல. அவரும் சரி நல்ல எண்ணத்தை தானே கொடுக்குறாருன்னு அதை வாங்கிட்டு அங்க வந்து லிப்ட்ல கிளம்புறாரு. ஆனா இவனோட ரியாக்ஷனே எதுவும் மட்டுப்பல்ல, அந்த மனுஷன் வேற கார்ல ஏறினதுக்கு அப்புறமா தான் அதை குடிக்கிறாரு. கொஞ்ச தூரம் தான் டிரைவ் பண்ணிருப்பாரு, அவருக்கு எதுவுமே மட்டுப்பல்ல, ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரியே இருக்கு, அந்தால எதையோ கலந்துதான் கொடுத்துருக்கான், தடம் தெரியாம போயிட்டு இருப்பாரு, அதுக்குள்ள ஒரு லாரி வந்து இடிச்சு பயங்கரமா அடிபட்டிருக்கு, இறந்துட்டாரா என்னங்கிறது தெரியல. மாமங்கார மோசமான வில்லனா இருப்பான் போல. விடிய காலையில நான் எழுந்து போயிடுவேன்னு சொன்ன ஹீரோயின் விடிஞ்சு கூட நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா, அடங்காம வெளியில வேற வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பா. அப்பதான் அசிஸ்டன்ட்டும் அவன் வீட்டுல இருந்து வெளியில வருவான், ஜஸ்ட் மிஸ்ல மாட்டிருக்க வேண்டியது எப்படியோ ஒளிஞ்சு எஸ்கேப்பும் ஆகிட்டா. அசிஸ்டன்ட் அவனோட பாஸ் கிட்ட இங்க பாருங்க சார், நீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாட்டி விசிட் பண்ணணும், அவங்க ரெண்டு பேர் புதுசா அங்க குடியேறி இருக்காங்க, அவங்கள நான் பார்த்து இதெல்லாம் பேசினேன் அப்படின்னு நீங்க கொஞ்சம் வெளியில சொன்னீங்கன்னா நம்மளுக்கு இருக்க பிஆர் ஒர்க்கை வச்சு கொஞ்சம் இன்னும் நம்ம கம்பெனிக்கான growth அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க, நீ சொல்றபடிதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, இந்த வாட்டி எதனா சொதப்பி தொலைய போகுது, கரெக்டா பண்ண பாரு அப்படின்னு ஒரு வார்னிங்கையும் கொடுக்குறான். இவனும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி அந்த விஷயத்த சொல்றான். இவன் என்னங்க அவர் எதுக்குங்க வீட்டுக்கு வரணும்னு கேட்க, இல்ல இது அபிஷியல் கிடையாது, யாருக்கோ தெரியாம தான் வரப்போறோம், மீடியாலாம் வராது, நீங்க கவலைப்படாதீங்க, ஆனா ஒரு வாட்டி பாஸ் அங்க வர வேண்டிய கட்டாயம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லவே இவ்வளவு என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு எதுவா இருந்தாலும் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. பாவம் அந்த எம்ப்ளாயி செதே போயிட்டு இருக்காரு. இந்த வில்லன் அங்கிளும் வந்து பாட்டி கிட்ட இந்த மாதிரி நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு வேலை பார்த்திருக்காரு, எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கல, இப்ப பாருங்க தூக்க கலக்கத்துல லாரியில போய் வண்டியை விட்டு ஆள் பாய்ஸ்ல போய் சேர்ந்துட்டாரு, என்ன சொல்லி என்ன பண்ணன்னு பாட்டிக்கு மனசு கேட்கல. ஐயோ எத்தனை வருஷம் நம்மளுக்காக அவர் வேலை பார்த்திருக்காரு, நம்மளாலதான் இப்ப அவர் உயிருமே போயிருக்குன்னா அவரோட ஃபியூனரலுக்கு போயே ஆகணும்னு எழுந்திருக்கிறாங்க, அவங்களால முடியல, அந்த அதிர்ச்சி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டவன் நானே போய் பார்த்துட்டு வரேன் உங்க சார்பா, நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு இவனே போயிட்டு அவங்க கிட்ட நல்லபடியா பேசி இவன் மட்டும்தான் என்னமோ அவர் மேல அக்கறை வச்சிருந்த மாதிரி ஒரு பிம்பத்தையும் கிரியேட் பண்ணிட்டு வரான். இந்த ஒர்க் அவுட் பண்றவங்க எல்லாருமே ஒரு கிளப்ல இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிளப்ல தான் அந்த டாக்டர் பிள்ளையும் இருக்கா, கூடவே நம்ம அசிஸ்டன்ட்டும் இருக்கான். அசிஸ்டன்ட்டுக்கு மைண்ட் ஃபுல்லா அந்த பாஸ் பையன் மிரட்டினதே ஞாபகம் இருக்கு, இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்க எல்லா வாழ்க்கையுமே நான் கொடுத்ததுரா, நீ இப்ப இருக்க வீடாகட்டும் கார் ஆகட்டும் வசதி வாய்ப்பாகட்டும் அது எல்லாத்தையும் கொடுத்த எனக்கு பறிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுது, அதனால இப்ப பண்ற விஷயங்களாச்சும் ஒழுங்கா சொதப்பாம இருக்கணும், அதுல எதனா சொதப்புச்சு எல்லாத்தையுமே நான் எடுத்துப்ப பார்த்து போன்னு மிரட்டி இருப்பான். அவன் எதனா பண்ணணுங்கிற வெறியிலே வேகமா ஓடுவான். அப்பதான் அவன் அந்த டாக்டர் பிள்ளையும் நோட் பண்ற, ஆனா எதுவுமே பேசிக்க கிடையாது. ஹீரோயின் ராத்திரி அங்க தூங்கிட்டு இருப்பா, ஒரு கொசு மட்டும் வந்து பயங்கரமா அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அசிஸ்டன்ட்டும் அப்பதான் வீட்டுக்கு வந்திருப்பா. ஹீரோயின் இருக்க அந்த வீட்டுல ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் ஒட்டணுமா என்னன்னு தெரியல, அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்கான். இவ வேற அந்த கொசு அடிக்கிறேன்னு 3 வாட்டி கை தட்டி இருப்பா. உடனே அந்த வீட்டுல இருக்க லைட் எல்லாமே ஆன் ஆகிட்டு இவளா அதை ஆஃப் பண்ண தெரியாம ஆன் பண்றா ஆஃப் பண்றேன்ட்டு வீடே ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு கிடக்கு. அந்த விஷயத்த அசிஸ்டன்ட் நோட் பண்ணிட்டா. அப்ப இவ வீட்டுல தான் இருக்கான்னு நினைச்சு ஃபேஸ் கேம்ல வந்து இவளுக்கு கால் பண்ணி கூப்பிடுறான். இவளா பயந்துகிட்டே இருக்க, கடைசியில காலே பண்ணிட்டான். இவளுக்கும் தெரிஞ்சிச்சு நம்ம உள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான்னு. இவ வெளியில வந்து என்னன்னு கேட்க, நீங்க இங்க பார்க்கிங் பண்ணணும்னா அதுக்குன்னு மேனேஜ்மெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட்டை ஃபில் பண்ணி கொடுக்கணும், நீங்க இன்னும் கொடுக்கல, அதனால நானே வாங்கிட்டு வந்தேன்,
மறக்காம இதை ஃபில் பண்ணி கொடுத்துருங்கன்னவே இவளும் சரி ஓகே. ஆனா வீட்டுல லைட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி ஆஃப் ஆகுது, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் அங்கதான் கேட்கணுமான்னு கேட்க இவன் நானே வந்து செக் பண்றேன் இருங்க, நீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்தை தான் ஆக்டிவேட் பண்ணிருப்பீங்கன்னு இவனும் கை தட்டுறான் 3 வாட்டி. கரெக்டா லைட் ஆஃப் ஆகுது, மறுபடியும் கை தட்டினது ஆன் ஆகுது. ஜஸ்ட் சென்சார் மூலமாவே ஒர்க் ஆகுது. அது வேணாம்னா இந்த ரிமோட்ல இருக்க பட்டனை வச்சு நீங்க அதை டீஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம். வாங்க வெளியில இருக்க மத்த ரூம்லயும் நான் சொல்லி தரேன், நீ எல்லா இடத்துலயுமே கூட்டு போயிட்டு அந்த ரிமோட்ல இருக்க விஷயத்தை வச்சுலாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். உங்க ஹஸ்பண்ட் என்னதான் வேலை பாக்குறாருன்னு கேட்க இவ்வளோ அவரா ஒரு ஆர்டினரி கம்பெனில தான் வேலை பாக்குறாரு, இன்னைக்கு ஓவர் டைம், அதனாலதான் இன்னும் வரலன்னு சொல்றா. உண்மையாவே அவர் இங்கதான் தங்கி இருக்காரா? ஏன்னா இந்த வீட்டுல சுத்தி முத்தி எங்க பார்த்தாலுமே உங்க திங்ஸ் மட்டும் தான் இருக்கு. அவரோட கபோர்ட்லயும் பார்க்க முடியல, மேக்கப் பண்ற டெஸ்க்லயும் பார்க்க முடியல, ஸ்லிப்பர் உட்பட உங்களது மட்டும் தான் இருக்கு. அவரோட ஷூஸும் காணோம், கார் பார்க்கிங் கூட இல்ல, என்ன ஆச்சு? 2 பேரும் ஒருவேளை தனித்தனியா தங்கி இருக்கீங்களான்னு கேட்க ஹீரோயின் ஒரு மாதிரி பதட்டப்பட்டுட்டே இருக்கா. இவனும் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். இவ்வளவு இல்ல, அவரோட திங்ஸ் எல்லாமே மேல கிடக்கு, நாங்க எல்லாத்தையும் இனிமேதான் அன்பேக் பண்ணணும், அதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு வேலைன்னு ஓடிட்டே இருக்கமா, சீக்கிரமே எல்லாத்தையும் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிடுவோம்னு சமாளிக்கிறா. இவ இப்படி சமாளிக்கிறா அப்படிங்கிற விஷயம் அவனுக்குமே தெரியுது. வெளிப்படையாவே ஒரு மாதிரி டவுட்லயே பாத்துட்டு இருந்தோமா. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீக் நம்ம சிஇஓ வர்றதுக்குள்ள ஓரளவுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பி விடுறா, உன்னோட பழைய துணிமணிகள் எதனா இருந்தா கொஞ்சம் கொடுக்க முடியுமா, நான் அதை வீட்டுல வைக்கட்டுமான்னு கேட்க இவனும் கண்டிப்பா ஏதோ பிரச்சனையில சிக்கிருப்பான்னு அவளுக்கு காலே பண்ணிட்டான். என்ன நடந்துச்சுன்னு கேட்க அவளும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா, நான்லாம் உன்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன்னா கொசு குடோன்ல இருக்க மொத்தமும் வந்து என்ன கடிச்சா கூட நான் கப்சிப்புன்னு இருப்பேன். இப்ப தேவையில்லாம நீயே அவனுக்கு ஒரு இன்ட் கொடுத்து இனிமே ரெகுலரா வந்து செக் பண்றேன்னு நம்ம உயிரை எடுத்துட்டு கிடப்பான். அந்த அளவு கூட உன்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு கேட்க இவ ஐயோ கொசு கடிச்சு என் உயிரை எடுக்குது, நான் என்ன பண்றது, கை தட்டினா லைட் எரியும்னா என்ன கனவுலையா கண்ணு, அது நடந்துருச்சு. இப்ப அந்த சீவ வேற வந்து செக் பண்ண போறானா, அப்ப மாட்டிக்க கூடாதுன்னு உன்னோட துணிமணிகள்லாம் கேக்குறேன். எப்படின்னா நீ இல்லாததை சமாளிச்சிடலாம், ஆனா வீட்டுல உன்னோட பொருள் இல்லாததை சொல்லி சமாளிக்க முடியல, அந்த அளவுக்கு ஆல்ரெடி டவுட் வந்த மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னவே ஹீரோ சரி ஓகே அவன் என்னைக்கு வரான், நானே ஒரு ஏற்பாடு பண்றேன்னு ஒரு போட்டோ ஸ்டுடியோல போயிட்டு 2 பேரும் கல்யாணம் கட்டிருக்க மாதிரி போட்டோ எடுக்கலாம்னு வந்திருக்காங்க. ஹீரோ கோட் ஷூட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டான். ஹீரோயின் அந்த வெட்டிங் ட்ரெஸ்ல அழகா இருக்கா, பார்த்து இவனே இம்ப்ரெஸ் ஆகிட்டான். இவ இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையா, கல்யாண போட்டோலாம் யாரு கேட்பான்னா அவனுங்க கேட்பானுங்க, ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா அதை கரெக்டா பண்ணணும், அறகுறையா பண்ணி உன் கூட சேர்ந்து நானும் மாட்டி ஜெயிலுக்கு போக முடியாது. புதுசா கல்யாணம் ஆனவங்க வீட்டுல ஒரு கல்யாண போட்டோ கூட இல்ல அப்படிங்கறது எவன் நம்புவான். சரி ஓகேவா போட்டோ எடுக்கலான்னு வந்து உட்கார்றான். ஆனா ஹீரோயினால மூச்சே விட முடியல, அங்க இருக்க ஒரு ட்ரெஸ் கூட பத்தல, இதுதான் ஏதோ லைட்டா பத்துச்சு, ஆனா இப்ப என்னால மூச்சு விட முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லவே இவன் கூச்சப்படாம அந்த ஜிப்பெல்லாம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விடுறான். ஆனா இவளுக்கு தான் வெட வெறுத்து போகுது. இவன் பக்கத்துல நெருங்க பையன் எதை பத்தியும் கவலைப்படாம டக்குன்னு அவளை இழுத்து மடியில உட்கார வச்சுக்கிட்டான். இவ பதட்டமாகறதுக்கு சும்மா ரொம்ப பண்ணிட்டு இருக்காது, நான் பண்ற விஷயங்கள் எனக்குமே சங்கடமா தான் இருக்கு, ஆனாலும் என்ன பண்றத கரெக்டா பண்ணணும்ல, அதுக்காக தான் கொஞ்ச நேரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லவே இவளும் அப்ப உனக்கே கம்ஃபர்டபுள்னா எனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கட்டுமே அவன் தோல்ல கை வைக்கிறா. இன்னும் பக்கத்துல வான்னு இழுத்து உட்கார வைப்பா. அவங்களையும் அறியாம கொஞ்சம் ஐ கான்டாக்ட் வச்சு ரொமான்டிக்கா பாத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த போட்டோஸையும் அழகா எடுத்து முடிச்சுட்டாங்க. வெளியில நடக்கிற விஷயத்த காமிக்கிறாங்க. அதே போட்டோ ஸ்டுடியோல தான் அந்த இன்டர்ன் பிள்ளையும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டோ எடுக்கலாம்னு வந்திருக்கும். ஹீரோவும் ஹீரோயினும் நல்லபடியா போட்டோவும் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஆனா இன்னும் அந்த ஐ கான்டாக்ட் மட்டும் மாறவே இல்ல. ஒருத்தர் ரொம்ப நேரமா பாத்துட்டே இருக்காங்களா. அப்புறம் எனக்கு வந்து 2 பேரும் விலகிட்டாங்க. அங்க இருந்து எழுந்து வெளில வருவான். அந்த இன்டர்ன் பிள்ளை கண்ணுல மாட்டிக்கிட்டா. அவ பார்த்த அடுத்த நிமிஷமே அங்க இருந்து தெரிச்சு மறுபடியும் உள்ள ஓடி வந்துட்டா. ஆனா அந்த பொண்ணு ஒரு கிளான்ஸ்ல ஹீரோ தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிச்சு. அவன் எங்கன்னு தேடி வந்துட்டு இருக்கு. உள்ள வந்த ஹீரோ அந்த இன்டர்ன் பிள்ளை வேற வந்துருச்சு, ஏதோ பிரச்சனையாக போகுது போல அப்படின்னு பயந்துட்டு இருக்கான். இங்கதான் இருப்பாங்கன்னு தேடி வருது அந்த ரூமுக்கு தான். அதுக்குள்ள ஹீரோயினை கூட்டு போயிட்டு என்ன மன்னிச்சிடும் நான் பண்ற விஷயத்துக்கு, ஆனா இப்ப தப்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை டக்குன்னு கிஸ் பண்ணிட்டான். இவன் கொடுத்துட்டு விலகுவான். அப்பதான் அந்த பொண்ணு உள்ளவே வருது. அவ எங்க இருந்து மறுபடியும் பாத்துருவாளோன்னு ஹீரோயினே அவனை எடுத்து கிஸ் பண்றான். அந்த பொண்ணு பாத்துட்டு ஐயோ தெரியாம வந்துட்டுமோன்னு பயந்துட்டு நின்னுட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமா இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.